ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது திருக்குறள். சரியா? ஸோ பொதுத்தமிழில் அழகு 7 நம்மளுக்கு தெரியும். ஒரு 15 மார்க்கில் வந்து கேட்க போகிறாங்க. அதில் கூடிய தமிழ் சான்றோர்களாகட்டும், இல்லை தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், அதே போல் வந்து பார்த்தோன்னா அறநூல்கள், இதெல்லாம் நம்ம வந்து டாப்பிக்லாம் கவர் பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழியின் சிறப்பு, அதனுடைய மேன்மை, திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாபிக் பெண்டிங் இருக்குது. அதை நான் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பிடிஎஃபோட என்ன சொல்கிறது ஒரு கண்டென்ட்டோட வந்து நான் அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி அழகுல இந்த திருக்குறள் டாபிக் வந்து இன்னும் நிறைய அதிகாரம் பெண்டிங் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம சீக்கிரம் 1 by 1 இப்போ முடிக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ஒரு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த ஒரு அதிகாரம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம பொறையோடமை, ஊக்கமுடைமை இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். விருந்தோம்பல்றது முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அரண் வலியுறுத்தல், அரண் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அறம். அந்த அறம் தான் அரண் அப்படின்னு இருக்கு. புரியுதா? அப்போ அரண்னாலும் அறம்னாலும் ஒரே பொருள் தான். புரியுதா? ஸோ இப்போ அரண் வலியுறுத்தல், அறம் செய்யுங்க, அறத்தை செய்யுங்கள்னு சொல்லிட்டு வலியுறுத்துறார் யார்? திருவள்ளுவர் அவர்கள். ஸோ இந்த அரண் வலியுறுத்தல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அதிகாரத்தில் அந்த 10 திருக்குறள் மூலியமா அறம்னா என்ன, அறத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அறம் ஒருத்தம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக நம்மளுக்கு இந்த குறள்கள் மூலயமா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அதிகாரம் திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்களில் 4வது அதிகாரம். சரியா? 4வது அதிகாரமாக அது இருக்கும். அப்படி என்னது, குறள் 31 40வது குறள் வரைக்கும் அதை பற்றி சொல்ல போகுது. அறம் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி தான் நம்மளுக்கு வள்ளுவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். சரியா? ஸோ பார்க்கலாம். முதல் குறள் பார்க்கலாமா? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு. புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அறம் நம்மளுக்கு சிறப்பையும் தரும். ஈனும்னா என்னது? தருதல். சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும். புரியுதா? ஸோ அதுதான் அறம் சிறப்பையும் செல்வத்தையும் தரும். ஆகையால் அறத்தை விட உயிருக்கு இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தருவது வேறு உண்டோ எவனோ அப்படின்னா வேறு உண்டோன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ சிறப்பும் ஈனும் செல்வமும் ஈனும் அறம். புரியுதா? அந்த அறத்துக்கும் மேலான அந்த அறத்தை செய்யறதுனால அதை விட மேலான ஊங்குனது மேலான, அதை விட, அந்த விட மேலான அப்படின்ற பொருளை தரும் இந்த ஊங்குன்ற சொல். புரியுதா? அப்போ அறத்தின் ஊங்கு. ஸோ அறம் செய்கிறதுனால அதை விட மேலான ஒரு ஆக்கம்ன்றது நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியது வேற ஏதாவது இருக்கானா? கிடையாது. புரியுதா? இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் அறம்ன்றதை செய்யலை, அறத்தின் வழி நடைபெறுங்கள், அறத்தை செய்யுங்க. புரியுதா? அந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த அறம் தான் உங்களை வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பொண்ணோ பொருளோ செல்வமோ பொதுவாக ஆக்கம் செய்யக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். புரியுதா? அப்போ அறத்தை விட உங்களுக்கு ஆக்கம் தரக்கூடியது வேற ஏதாவது ஒரு பண்பு இருக்கானா? கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ அப்போ அறம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரும். அத்தகைய அறத்தை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அறத்தை விட நம்முடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தருவது, ஊக்கம் கிடையாது, ஆக்கம் தரக்கூடியது வேற ஏதாவது இருக்கா? கிடையாதுன்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ இதுதான் முதல் குறள். ஈனும் அப்படின்னா தரும் அர்த்தம், ஊங்குனா அதோட மேலான, அதை விட அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ விட மேலான அப்படின்ற பொருள் தரும். ஆக்கம்னா என்னது? நன்மை. அதை விட நன்மை செய்யக்கூடியது வேற ஏதாவது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கானா? கிடையாது. ஸோ அறம் செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத வள்ளுவர் அழகாக சொல்லிட்டார். சரியா? அடுத்த குறள் பார்க்கலாமா? 2வது குறள் பாருங்க, 32வது. அறத்தின் ஊங்கி ஆக்கமும் இல்லை. அறத்தோடு வாழ்வதை விட ஆக்கம்னா என்னது? நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வேற எதுவும் கிடையாது. புரியுதா? அப்போ அறம் செஞ்சோம் அப்படின்னாவே அதுதான் நம்ம செய்யக்கூடிய சிறந்த நன்மை. அப்போ அறத்தோடு வாழ்வதை விட சிறந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வேற எதுவும் கிடையாது. அதான் அறத்தின் ஊங்கு, அறத்தை விட மேலான ஒரு ஆக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்றாரு. அதனை மறுத்தலின், அப்படிப்பட்ட அறத்தை நம்ம செய்ய மறந்து போறோம் அப்படின்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில என்னது? பெரும் கேடு. புரியுதா? அந்த கேடுக்கு மேலான ஒரு கேடே கிடையாதுன்னு சொல்றாரு. புரியுதா? அப்போ அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை. அறத்தை விட ஒரு சிறந்த ஒரு ஆக்கம் நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அறத்தை செய்யணும். அத்தகைய அறத்தை நம்ம செய்ய மறந்து போகிறோம் அப்படின்னா ஊங்கு இல்லை, அதுக்கு விட மேலான ஒரு கேடுன்றது கிடையவே கிடையாது. ஊங்கு இல்லை கேடு, அதை விட மேலான ஒரு கேடு நம்ம வாழ்க்கையில் கிடையாது. அப்போ அறத்தை செய்யணும். அறத்தை செய்யலை அப்படின்னா நம்ம கேடு செய்கிறோம், தீமை செய்கிறோம்னு அர்த்தம். சரியாம்மா? ஸோ இப்போ கேடுனா தீமை, தீங்கு அப்படின்ற பொருள் தரும். சரியா? அதுக்கடுத்து 33வது குறள் பார்க்கலாமா? ஒல்லும் வகையான், ஒல்லும் அப்படின்னா இயன்ற அளவு, ஒல்லும் வகையான் அறவினை, நம்மளால முடிந்த அளவு, இயன்ற அளவு அறத்தை செய்யுங்கன்னு சொல்றாரு. புரியுதா? அறத்தை செய்யலாம். எங்கெங்க செய்யலாம்? என்ன சொல்றாரு பாருங்க, ஒல்லும் வகையான்.
முடிந்த அதை பார்த்தீங்கன்னா இயன்ற வகையான்னா வகையில் இயன்ற வகையில் என்னென்ன வழியெல்லாம் முடியுமோ அறத்தை செய்யுங்க. ஓவாதே அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஓவாதே அப்படின்னா தோய்வில்லாமல் ஒழியாமல். உங்களை வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தோய்வில்லாமல் ஒழியாமல் அழியாமல், அதான் ஓவாதேன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ செல்லும் வாய் செல்லும் இடமெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ உங்களால் முடிஞ்ச அளவு இயன்ற அளவு எங்கெங்கெல்லாம் அறத்தை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறார். புரியுதா? அதுதான் உள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செய்யும். செல்லும் இடம் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க அறத்தை அப்படின்னு சொல்கிறார். இயன்ற வகையில் எந்தெந்த வழியில் முடியுமோ எல்லா இடத்துலையும் அறம்ன்றது செஞ்சுட்டு வாங்க. ஸோ நம்மால் இயன்ற செயல்களை எவையாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அறத்தோடு செய்தல் வேண்டும். அறத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ ஒல்லும்னா இயன்ற, ஓவாதேனா ஒழியாமல் தோய்வில்லாமல், செல்லும் வாய்னா செல்லும் இடம், அதான் செல்லும் வாய். அடுத்த குறள் பார்க்கலாமா? அடுத்த குறள் பாருங்க. மனத்துக்கண் மாசிலன், மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர் பெற. சிறந்த அறம்ன்றது என்னது? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல், அதான் மனதில், நம்முடைய மனதில், மனத்துக்கண் உள்ளத்தில் மனதில் மாசு இல்லாமல், மாசு இலன் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் சிறந்த அறமா. நம்ம உள்ளத்தில் குற்றமே இல்லாமல் நம்ம வாழ்கிறோம், மாசு இல்லாமல் நம்மளோட உள்ளத்தை சுத்தமாக வச்சுட்டு யாருக்கும் எந்த தீங்கும் கெடுதலும் நினைக்காம ஒரு சிறந்த அறத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னா அதான் சிறந்தது. புரியுதா? மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. புரியுதா? மற்ற அனைத்து அரண் ஆகுல நீரப்பிறனா என்னது? நீரை ஆரவாரமே. மற்ற அரண் எல்லாமே என்னது? ஆரவாரம் தான். அப்போ சிறந்த அறம்ன்றது என்னது? மனதில் மாசு இல்லாமல் இருக்கிறது, குற்றம் இல்லாமல் இருக்கிறது. புரியுதா? அப்போ மனம்னா உள்ளம், ஆதல்னா இந்த இடத்துல இடைச்சொல்லாக பயன்படுது, அதாங்க ஆதல், ஆவதுன்னு அர்த்தம். சரியா? மாசு இல்லாமல் இருப்பது ஆவது, மாசுனா குற்றம் என்ற பொருளை தரும். அதுக்கடுத்து பாருங்க, அழுக்காறு. போன கிளாஸில் கூட சொல்லியிருப்போம், ஒரு வாழ்க்கை என்னன்றது நம்ம 1330 திருக்குறளில் எல்லா குறளையும் பயன்படுத்தலாம் சரி, எல்லா குறளுக்கும் நம்ம தகுந்த மாதிரி நம்ம வாழலாம் சரி, ஒரு 10 குறள் இல்லை ஒரு 5 குறள் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்பேன். இந்த ஒரு குறளே போதுமானது. இங்கே பாருங்களேன், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இந்த நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அவ்வளோதான். அறம்னா என்னப்பா? ஒரு அறத்தோடு நம்ம வாழ்க்கையில் வாழ்றதுனா ஒன்றுமே கிடையாது. அழுக்காறுன்னா என்னது? பொறாமை. அவா பேராசை, வெகுளி சினம் கொள்ளுதல், இன்னா சொல், இன்னாதானது கடும் சொல், தீய சொற்களை பேசுறது. இந்த 4ம் இல்லாமல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சிறந்த அறம். அப்போ யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, அவா பேராசை படக்கூடாது, வெகுளி யார் மேலும் சினம்ன்றதை கொள்ளக்கூடாது, யாரும் கடுஞ்சொல் தவறான வார்த்தைகள் தீமையான வார்த்தையில் பேசக்கூடாது. இந்த 4ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நீ வாழ்க்கையில் வேறு எந்த அறத்தையும் செய்ய வேணாம்பா, இதை செஞ்சாவே போதும். இதை செஞ்சாவே வாழ்க்கையில் நீ சிறந்த மனிதன் நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இது முக்கியமான ஒரு குறள். ஸோ அழுக்காறு, பொறாமை, பொறைனா என்னது? பொறாமைன்ற பொறுமைன்ற பொருளை தரும். சரியா? இதை பார்த்துக்கோங்க. வெகுளினா சினம், இன்னா சொல் அப்படின்னா கடுஞ்சொல், அவா அப்படின்னா பேராசை, இழுக்கா அப்படின்னா இல்லாமல். புரியுதா? ஸோ அப்போ அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது, இது இல்லாமல் இயன்றது வாழ்வது, அதுதான் அறம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? யார் சொல்றாரு? நம்முடைய ஐயன் வள்ளுவன் சொல்றார். அதுக்கடுத்து வருமா, அற்று அறிவாம். சரியா? ஸோ அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. ஒன்றுமே கிடையாது. பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த குறள்ன்றது ஈஸியாக மனதில் பதியும். புரியுதா? ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், அன்று அறிவாம் என்னாது. அன்று அறிவாம் அப்படின்னா அன்று ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம்னா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிற முடியும், அதான் அன்று அறிவாம். புரியுதா? அப்போ பாருங்கள், பிற்காலத்தில் இன்னொரு நாளைக்கு, பிற்காலத்தில் அறம் செய்வோம், அதான் அன்று அறிவாம். பிற்காலத்தில் அறம் செய்வோம் என்று எண்ணாது, அதான் எண்ணாதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அன்று அறிவாம் என எண்ணாது, அதை எண்ணாது அறம் செய்க, இன்னொரு நாளைக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணாமல், கருதாமல், நினைக்காமல் அறம் செய்க, அறம் செய்தல் வேண்டும். அந்த மாதிரி ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அந்த மாதிரி ஒருத்தன் அறம் செய்கிறான் அப்படின்னா அவனுடைய பொன்றும் கால், அவனுடைய அழியக்கூடிய காலம், அதான் கால்னா காலம், அவனுடைய அழிவு காலம் அப்படின்னது அவனுடைய இறுதி காலம். அவனுடைய இறுதி காலத்தில்
அவன் செஞ்ச அந்த அறம் அவனுக்கு பொன்றா துணையாக இருக்குமா. பாருங்க, பொன்றா அழியாத ஒரு துணையாக அவனுடைய இறுதி காலத்தில், அவனுடைய அழிவு காலத்தில் அந்த அறம் அவனை கைப்பிடிச்சு இழுத்து நிறுத்தி வைக்கும். புரியுதா? அவனுக்கு அழிவு வராமல் பாதுகாக்கும். அதான் சொல்கிறார். புரியுதா? ஸோ அன்றறிவாம் என எண்ணாது, அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றுங்கால் பொன்றா துணை. சரியா? ஸோ அப்போ அன்று அறிவாம் பிற்காலத்தில் செய்வோம் பேர். எண்ணாது அப்படின்னா கருதாது, நினைக்காமல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பொன்றுங்கால்னா ஒன்றும் கிடையாது, அப்படியே அழிவு காலத்தில். இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய அறங்கள் செஞ்சுட்டே வரோம் அப்படின்னா, நாளைக்கு செஞ்சலாம் அப்படின்னா உங்களால் எப்போ முடியுமோ அப்போலாம் அறம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதுக்கு முன்னாடி குரலில் நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? அப்போ அந்த ஒரு அறமானது நம்மளுடைய அழிவு காலத்தில், அதாவது நம்முடைய பொன்றும் காலத்தில், பொன்றும் காலத்தில் நம்முடைய அழியக்கூடிய காலம் அப்படின்னது நம்முடைய முதுமையான ஒரு காலகட்டத்தில், நம்மளுடைய பிற்காலத்தில், நம்முடைய இறுதி காலகட்டத்தில் நம்ம செஞ்ச அந்த அறம் எல்லாம் இறுதி காலகட்டத்தில் நம்மளுக்கு அழிவு வராமல் பாதுகாக்குமா, துணையாக நிற்குமா. அதுதான் இந்த ஒரு குரல் மூலயமா நம்மளுக்கு சொல்கிறார். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அறத்தாறு. அறத்தாறு அறம் ஆறு, அறத்தாறு இது என வேண்டாம். சிவிகை, சிவிகைனா பல்லாக்கு, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. என்ன சொல்கிறாரு? சிம்பிள். ஆறுனா வழி, அறம்னா நம்மளுக்கு தெரியும், ஆறுனா வழி, வழினா பயன்னு சொல்லக்கூடிய இன்னொரு சொல்லு இருக்குது. சிவிகைனா பல்லாக்கு, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு? அறத்தின் பயன் இதுதான், அறத்தாறு இது என வேண்டாம். அறத்தினுடைய ஆறு பயன் வழி, அறத்தினுடைய ஒருத்தர் அறம் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய பயன் இது என வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும், இந்த அறத்தினுடைய பயன் இதுதான் சொல்லிட்டு யாரும் என்ன சொல்கிறது, ஆராய்ந்து பார்க்காதீங்க, அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். சரியா? சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அப்போது அறத்தின் பயன் இதுதான் என்று அறிய வேண்டுவது இல்லை, அது தேவையில்லை. இது எப்படி இருக்குன்னா, பல்லக்கில் இருப்பவனை, பல்லக்கில் ஒருத்தன் இருக்கான், பல்லக்கில் ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான்னா பல்லக்கில் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் ஜாலியாக வருவான், துன்பம் இல்லாமல் இன்பத்தோடு வருவான். அப்போ பல்லக்கில் இருப்பவனையும் கீழே அவனை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த சுமப்பவனையும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அறத்தினுடைய பயன் இதுதான்ப்பான்னு சொல்லிட்டு மதிப்பிடவே கூடாதான். புரியுது? அவன் ஜாலியாக போகிறான்றதுக்காக அவனையும், இவன் துன்பப்பட்டுட்டு இருக்கான்றதோட இவனையும், ரெண்டு பேருக்கு இடையில் நம்ம அறத்தினுடைய பயன் எப்படிலாம் வேலை செய்யுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. புரியுதா? ஸோ இப்போ அறத்தின் பயன் இதுதான் என்று அறிய வேண்டுவது இல்லை, பல்லக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்து அந்த அறத்தினுடைய பயனை சொல்லிட்டு நாமளே தெரிஞ்சுக்கலாம், அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கம்மா, வீணால் படாமை நன்று ஆற்றின். நன்றுனா நன்மை, நன்மைனா இடத்துல எதை குறிக்குது, அறத்தை குறிக்குது. புரியுதா? நன்றுனா அறம், நன்மையை செய்கிறத குறிக்குது. அறம் செய்யறது அந்த நன்மை செய்கிறது தானே. ஓகே. அப்போ வீணால் படாமை நன்று ஆற்றின், அறம் செய்யாத நாளே இல்லை. அதான் வீணால். வீணால்னா செய்யாத நாளே இல்லை. புரியுதா? இப்போ நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உயிர் சீக்கிரம் போகாது, நம்ம வீழ மாட்டோம். புரியுதா? அப்போ செய்யாத நாள் இல்லவே இல்லைடா அப்படின்னானது என்னுடைய வீணாலே இல்லைடான்னு அர்த்தம். புரியுதா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வீணால் படாமை, வீணால்ன்றதே இல்லை. அப்போ அறம் செய்யாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் என்ன பண்ணும், அறம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அறம் ஆற்றின், அறம் ஆற்று, அறம் செய்யணும், அறம் செஞ்சுட்டே இருக்கணும். அது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அந்த மாதிரி ஒருத்தன் அறம் செஞ்சுக்கிட்டே இருக்கானா தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா அந்த ஒரு அறமானது அவனுடைய வாழ்நாள் வழியடைக்கும் கல். வாழ்நாள்லாம் இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா அவன் வாழக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தை குறிக்காது, அவனுடைய பிறவியை குறிக்கும், அடுத்த ஒரு பிறவியை குறிக்கும். அவன் இறந்து மறுபடியும் பிறந்து வரான் இல்லையா, அந்த மறுபடியும் பிறந்து வரக்கூடிய அந்த வழியவே அடைச்சிருமா. அப்படின்னா என்ன பொருள்லாம், இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, நீ திரும்ப திரும்ப ஒருத்தன் பிறந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு கடமை திரும்ப திரும்ப இந்த பூமியில் வந்து செஞ்சுட்டே இருக்கணும், ஏதோ கஷ்டப்படணும், செய்யணும். புரியுதா? நீ திரும்ப எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ திரும்ப திரும்ப வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்படா. நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம். அப்போது ஒருத்தன் அறம் செஞ்சுட்டே இருக்கானா அவன் இறந்ததுக்கப்புறம் திரும்ப அவன் பிறந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவே அவனுக்கு என்னது, அவனுடைய வாழ்க்கையில் இன்பத்தோடு திரும்ப பிறக்க வேண்டிய, துன்பப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்றார். அப்படின்னா அது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ இந்து மதங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் மோட்சம் அடைஞ்சிடான்னு அர்த்தம். திரும்ப வந்து அவன் எந்த ஒரு பயனையும் இன்பத்துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டாம், அவனுடைய உயிர், அவனுடைய என்னது ஆன்மான்றது அது நிம்மதியாக போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போ யாருடைய உயிர் நிம்மதியாக போகும், ஆன்மா அறத்தோடு செஞ்சவன் அவனுடைய ஆன்மா நிம்மதியாக இருக்குன்ற பொருளை குறிக்கிறது. அதுக்காக சார் என்ன சார் இந்து சமயம் சார்ந்த இந்த பொருளை சொல்கிறீங்க, அப்படி கிடையாது, உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன்ப்பா. சரியா? ஸோ அப்போ வாழ்நாள் பாருங்கள், வீணால் படாமை நன்றாற்றின்,
வீணால் படாமை, செய்யாத நாளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் நன்று அறம்ன்றது செஞ்சுக்கிட்டே இருக்கானா, அந்த மாதிரி செய்யறனுடைய ஒருத்தனுடைய அது ஒருவன் வாழ்நாள், அந்த மாதிரி செய்யறனுடைய வாழ்நாளானது பிறப்பானது மறுபிறப்பானது அந்த பிறப்பை பிறக்காம அந்த வழியவே அடைக்கக்கூடிய கல்லா இந்த அறம் செயல்படுமா. திரும்ப பிறந்து வர வேண்டிய அவசியமே இருக்காது. புரியுதா? இந்த பிறவிலேயே அவன் செஞ்ச அரண் அவனுடைய பிறவை பலனா வாங்கிக்கிட்டு அவனை சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சிடும். புரியுதா? அப்போ அறத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நன்றுனா அறம், வீழ்நாள்லாம் செய்யாத நாள், வாழ்நாள்லாம் மறுபிறப்பு. புரியுமா? ஸோ ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறம் செய்கிறதுனால வரதான் நம்மளுடைய இன்பம். பாருங்கள், அறநெறியில் வாழ்வது, அறம் செய்து வாழ்வது, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம்ன்றது தரும். புரியுதா? அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் வேறு எதுவாக இருந்தாலும் சரி பிற வழியில் வருவன, அதான் மற்ற எல்லாம் பிற வழியில் வருவன எல்லாம் புகழ் இல்லாதவை, புறத்த புகழும் இல்லை, புகழ் இல்லாதவை, மாறாக துன்பம் தருபவை. புரியுதா? அப்போ அறத்தோடு ஒன்று செஞ்சு உங்களுக்கு வருது அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும். அது பொண்ணோ பொருளோ செல்வமோ கல்வியோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அறத்தோடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய அந்த நற்செயலானது உங்களுக்கு நல்லதே நடக்கும். புரியுதா? மற்ற நீங்கள் எந்த வழியில் பிற வழியில் தவறான வழியில் அறம் செய்யாமல் செய்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு புகழையும் தராது, மாறாக துன்பத்தை தான் வந்து கொடுக்கும். புரியுதாமா? ஸோ அப்போ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இல்லை அப்படின்ற பொருளை குறிக்கும். ஸோ கடைசியாக பாருங்கள், அரண் வலியுறுத்தல செயற்பாலது ஓரும் அரணே. செயற்பால்னா செய்ய வேண்டியது, மனிதனாக பிறந்த ஒருவன், அதான் பாருங்க, செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு, ஒருவன் செயற்பாலது ஓரும் அரணே, ஒருவன் செய்ய வேண்டியது ஓரும், செய்ய வேண்டியது ஓரும்னா செயல், செய்ய வேண்டிய செயல் அறம் தான். ஒருவன் செய்ய வேண்டிய செயல் அறம் தான். அதே ஒருவன் தான் உடற்பாலது ஓரும் வழி. உடற்பாலனது செய்யக்கூடாதது, செய்யாமல் விட வேண்டியது, அதான் செய்யக்கூடாதது. அப்போ ஒருத்தன் செய்ய வேண்டியது செயற்பாலானது, செய்ய வேண்டியது செயல் என்னது அறம். அப்போ ஒருவன் உடற்பாலாது, சரியா? அப்போ உடற்பாலதுன்னா என்னது? செய்யக்கூடாத செயல் என்னது? பழி, தீமைன்றது செய்யக்கூடாது. புரியுதா? சிம்பிளாக சொல்லிட்டார். அப்போ செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு, உயர்ப்பாலது ஓரும் வழி சொல்லிட்டாரா? அப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஒருத்தன் செய்யக்கூடிய விஷயம் என்னது? அறத்தை தான் செய்யணுமே தவிர மாறாக அவன் செய்யக்கூடாத விஷயம் என்னது? பழின்றது செய்யக்கூடாது. பழினானது தீமைன்றது செய்யக்கூடாது. சரியாவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தின் வழியாக வள்ளுவர் நமக்கு சொல்வது. ஸோ இதன்படி நம்ம நடக்கணும். சரியா? அப்போ எல்லாரும் அறம்ன்றதை கடைபிடிக்கணும், அறத்தோடு நம்ம வாழ்வோம், இன்பம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். சரியாமா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அதிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பொருள் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ சொல்லும் போலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் வந்து விளக்கம்ன்றதை பார்த்துக்கோங்க, இதன் அடிப்படையில் தான் கொஷின் அமையும். அதே போல் திருக்குறள் பாருங்கள், ஒரு பொருள் படிச்சிங்க அப்படின்னா அந்த பொருளின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த திருக்குறளில் எந்தெந்த சொற்கள் எங்கெங்கே இருக்குன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதியும். மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? அதே போல் மனப்பாடம் பண்ண வேண்டியாமல் திரும்ப எப்படி சார் பதியும்னா திரும்ப ரிவிஷன் பண்ணணும். ஒரே ஒரு டைம் விளக்கத்தை பார்த்துட்டு பொருளை பார்த்துட்டு உரையை படிச்சுட்டு அப்படியே உடனே அந்த திருக்குறளை மனசில் பதியும்னா எப்படி படியும்? பதியாது. புரியுதா? அப்போ திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள், திரும்ப வந்து படிங்க, திரும்ப பொருளை படிங்க, மேலே குறளை படிங்க. ஈஸியாக மனசில் அந்த குறளும் பதிஞ்சிடும். அந்த குறள் பதிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அந்த பொருளை வச்சு தானே குறளையே உங்களோட மனசில் பதிய வைக்கிறீங்க. மனப்பாடம் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணி பதிய வைக்கிறீங்க. அப்போ அந்த பொருள் மூலயமா பதிஞ்ச அந்த குறளானது அந்த குறளை படிக்கும்போது பொருள் ஆட்டோமேட்டிக்காக மனசில் வந்துடும். என்ன சார் டிஆர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, கமல் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ அதான் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ இந்த ஒரு அதிகாரம் அவ்வளோதான். மறுபடியும் நம்ம இன்னொரு அதிகாரத்தில் இன்னொரு குறள்களையும் அதனுடைய பொருளையும் அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.